7 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கொலையில் ஒரு மாநில தலைமை நீதிபதியின் மகள் முதல் குற்றவாளியாக கைதாகி இருப்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. நீதிபதிதான் தன் மகளை இத்தனை நாட்களாக காப்பாற்றி ஆனாலும் கடந்த 7 ஆண்டுகளாக கொலையாளியை கண்டுபிடிக்க முடியாததை தொடர்ந்து வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது. இவரின் தாத்தா ஓய்வு பெற்ற பஞ்சாப் நீதிபதி, தந்தை பஞ்சாப் அரசு வழக்கறிஞராக இருந்தவர், அண்ணன் மூத்த குற்றவியல் வழக்கறிஞர் என சட்டம் பயின்ற ஒட்டுமொத்த குடும்பமும் கொலையாளியை கண்டுபிடிக்க பெரும் சட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தது. இந்நிலையில் 7 ஆண்டுகள் விசாரணையின் பலனாக கொலையாளியை கண்டறிய ஒரு துப்பு உதவியது. சிப்பி சித்துவின் குடும்பமும் தற்போதைய இமாச்சல பிரதேச மாநில தலைமை நீதிபதி சபீனா குடும்பத்தினரும் நீண்ட கால பழக்கத்தில் இருந்து வந்துள்ளனர். அப்போது சிப்பி சித்துவிற்கும் நீதிபதி சபீனாவின் மகள் கல்யாணி சிங்கிற்கும் காதல் மலர்ந்துள்ளது. ஆனால் கல்யாணி சிங்கின் செயல்பாடுகளை காரணம் காட்டி திருமணம் செய்ய மறுத்ததாக கூறப்படுகிறது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாத கல்யாணி சிங் கடும் மன உளைச்சலில் இருந்துள்ளார். அப்போதுதான் அந்த கொடூரம் அரங்கேறியது. கனடாவில் நடந்த விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்றுவிட்டு நாடு திரும்பிய சிப்பி சித்துவை சண்டிகரில் உள்ள பூங்காவிற்கு வருமாறு அழைத்ததாகவும், அங்கு வந்த சிப்பி சித்துவை கல்யாணி சிங் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்ததாகவும் சிபிஐ விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது. கொலை செய்யப்பட்ட 1 மணி நேரத்திற்கு முன்னதாக அந்த பூங்காவில் கல்யாணி சிங் இருந்ததற்கான ஆதாரங்களை கைப்பற்றியுள்ளதாக சிபிஐ தரப்பில் கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ள கல்யாணி சிங்கை 4 நாள் போலீஸ் விசாரணை நடத்த நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இமாச்சல பிரதேச மாநில தலைமை நீதிபதியாக தாயார் இருக்க, மகள் கொலையாளியாக சிக்கியிருப்பது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. புதிய தலைமுறைக்காக பிரபாகரன் பெரியசாமி.